5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 2026 ஐபிஎல் சீசன் மிகவும் சவாலான ஒன்றாகவே அமைந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அணியின் சரிவுக்குப் பின்னால் பல காரணங்கள் பின்னிப் பிணைந்துள்ளன. தற்போதைய நிலவரப்படி மும்பை அணியின் முக்கிய பிரச்சனைகளாக பார்க்கப்படுபவை: கேப்டன்ஜி மற்றும் அணிக்குள் இருக்கும் மனநிலை. ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்ஜி குறித்து நீங்கள் சொல்வது போல பல விவாதங்கள் எழுந்துள்ளன. அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் பெற்ற வெற்றியை மும்பை அணியில் தொடர முடியாமல் தடுமாறுகிறார். மூத்த வீரர்களின் ஆதரவு. ஹர்திக் பாண்டியாவுக்கு அணியின் சீனியர் வீரர்களிடமிருந்து போதிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்ற கருத்து கிரிக்கெட் வட்டாரத்தில் வலுவாக உள்ளது. தலைமை பண்பு. ரோஹித் சர்மா போன்ற ஒரு வெற்றிகரமான கேப்டனுக்குப் பிறகு அந்த இடத்தை பூர்த்தி செய்யும் போது ஏற்படும் அழுத்தம் மற்றும் ரசிகர்களின் எதிர்ப்பு ஆகியவை அணியின் ஒட்டுமொத்த நம்பிக்கையை பாதித்திருக்கலாம். பும்ராவின் தடுமாற்றம். அதிர்ச்சிகரமான புள்ளிவிவரங்கள். ஜஸ்பிரித் பும்ரா ரன்களை வாரி வழங்குவது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சிதான். ஏப்ரல் 29 அன்று நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் (SRH) அணிக்கு எதிரான போட்டியில் பும்ரா 4 ஓவர்களில் விக்கெட் ஏதுமின்றி 54 ரன்களை விட்டுக் கொடுத்தார். இது அவரது ஐபிஎல் வரலாற்றிலேயே மிகவும் மோசமான பந்துவீச்சுகளில் ஒன்றாகும். புதிய பந்தில் விக்கெட் எடுக்க தவறுவது மற்றும் டெத் ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்த முடியாமல் போவது மும்பை அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக உள்ளது. முக்கிய வீரர்களின் ஃபார்ம் மற்றும் காயம். ரோஹித் சர்மா ஏப்ரல் 12 அன்று ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் காயம் காரணமாக ரிட்டையர்ட் ஹர்ட் ஆன ரோஹித் சர்மா அதன் பிறகு விளையாடவில்லை. அவர் இல்லாதது அணியின் பேட்டிங் நிலைத்தன்மையை சிதைத்துள்ளது. சூரியகுமார் யாதவ் இந்த சீசனில் 8 இன்னிங்ஸ்களில் விளையாடி வெறும் 162 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். சராசரி 20.25. மிஸ்டர் 360 என அழைக்கப்படும் சூரியகுமார் ஃபார்மில் இல்லாதது மிடில் ஆர்டரை பலவீனமாக்கியுள்ளது. பேட்டிங் பிச்சுகள் மற்றும் மைதான மாற்றம். நீங்கள் கணித்தது மிகச் சரியானது. வான்கடே போன்ற மைதானங்கள் இந்த முறை முற்றிலும் பேட்டிங் சொர்க்கமாக மாற்றப்பட்டுள்ளன. 240 ரன்கள் எடுத்தும் அதை தற்காத்துக் கொள்ள முடியாத நிலை மும்பை அணிக்கு ஏற்பட்டுள்ளது. ரசிகர்களை உற்சாகப்படுத்த சிக்சர்கள் பறக்க வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்படும் இந்த பிளாட் பிச்சஸ் தரமான பந்துவீச்சாளர்களை கூட ஒரு சாதாரண பந்துவீச்சாளராக காட்டுகின்றன. முடிவாக மும்பை அணி ஒரு மாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறது. ரோஹித் 38, சூர்யா 35 போன்ற மூத்த வீரர்களை மட்டுமே நம்பியிருப்பது, இளம் வீரர்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பது என பல காரணங்கள் உள்ளன. பேட்டிங் சிறப்பாக இருக்கும் போது பந்துவீச்சு சொதப்புவதும், பந்துவீச்சு நன்றாக இருக்கும் போது பேட்டிங் சொதப்புவதுமாக ஒரு ஒருங்கிணைந்த ஆட்டம் கலெக்டிவ் எஃபர்ட் மும்பையிடம் இந்த சீசனில் மிஸ் ஆகிறது. நிச்சயமாக ஹர்திக்கின் ஆட்டிட்யூட் மற்றும் அணியின் இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஒரு காரணியாக இருக்கலாம். ஆனால் புள்ளிவிவரங்களின்படி பார்த்தால் முக்கிய வீரர்களின் மோசமான ஃபார்ம் மற்றும் மோசமான பந்துவீச்சு திட்டங்களே மும்பையை தவிக்க விடுகின்றன. இந்த சீசனில் மும்பை மீண்டும் பழைய நிலைக்கு வருவது கடினம் என்றே தோன்றுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த மெகா ஏலத்தில் மும்பை அணியை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.